ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானுமே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன். இன்றைக்கி மெஹந்தி கிளாஸ் 2 பார்க்க போகிறோம். இன்றைக்கி லைன் ப்ராக்டிஸ் தான் பார்க்க போகிறோம். எல்லோரும் நேற்று சொன்ன மாதிரி இந்த மாதிரி A4 ஷீட்டில் கோடு போட்டு வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு இதுக்குள்ளே தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கோன் வந்து புது கோனாக எடுத்துக்கோங்க. நேற்று நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லைன்ஸ் போடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாக்ஸில் இந்த மாதிரி லைன்ஸ் போடுங்க. லைன்ஸை வந்து கை எடுக்காமல் போடுங்க. அதே மாதிரி நேற்று நான் சொன்ன டிப்ஸ் போல் அந்த டிப்பை கொஞ்சம் மேலே தூக்கி விட்டு போடுங்க. ரொம்ப பேப்பரில் ஒட்டி போடாதீங்க, வராது. ஓகேங்களா? இந்த மாதிரி லைன்ஸை போடுங்க. இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நீங்கள் ஒரு 10 லைன்ஸ் அந்த பாக்ஸ்குள்ளே வர மாதிரி போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது நேராக வரணும். நேராக வரல அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஆஃபாக போடுங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி லைன்ஸை போட்டு முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் லைன் போடலாம். ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் தின் லைன்ஸு, அதாவது சன்னமான லைன்ஸ் நம்ம வந்து போடுறோம். இதுக்கு சன்னமாக கூட நம்ம வந்து போடலாம். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட போகிறோம். ஸ்ட்ரைட் லைன் வந்து மேலேருந்து கீழே லைனாக போடணும். ஓகேங்களா? இது ஸ்ட்ரைட் லைன். இது 2 லைன்லேயுமே நம்ம திக் லைன்ஸ் போடலாம். அதாவது ஸ்ட்ரைட் லைனை வந்து டபுளாக போட்டுட்டு அதுக்கு நடுவில் கொஞ்சம் ஃபில் பண்ணோம்னா ஸ்ட்ரைட் லைனில் நம்மளுக்கு திக் லைன்ஸ் கிடைக்கும், அதாவது டார்க் லைன்ஸ் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த மாதிரி போட்டிருக்க ஃபஸ்ட்டு பேட்டர்ன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நேர் லைன் அந்த மாதிரி லைன்ஸ் போட்டாலுமே நம்ம டார்க் லைன்ஸ் போடலாம். இது 2 பேசிக் லைன்ஸு. இந்த லைன்ஸ் போட்டதுக்கு பின்னாடி நம்ம டார்க் லைன்ஸ் போடலாம். இது 2மே இந்த மாதிரி கை எடுக்காமல் நீட்டமாக போடுங்க. ஒரே இதாக போடுங்க, ஈவனாக. எங்கேயாச்சும் திட்டாக இருந்துச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அதுக்கு மேலேயே ஒரு லைன்ஸ் போட்டு விட்டிங்கன்னா அது வந்து கரெக்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம போட போகிறது டார்க் லைன்ஸ். டார்க் லைன்ஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டே டார்க்காக போட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு கீழே இந்த இடத்துல இன்னொரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கு நடுவில் இருக்கிறத ஃபில் பண்ணிக்கோங்க இன்னொரு கோடு போட்டு. இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு டார்க் லைன்ஸ் ஈஸியாக கிடைக்கும். நான் இப்போ வந்து கேமராவில் தெரியணும் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 லைனையும் கொஞ்சம் பக்கமாக போட்டு அதுக்கப்புறமா நடுவில் ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நான் இது கேமராவில் தெரியணும் அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக தெரியணுங்கிறக்காக இந்த ஒரு லைனுக்கு கீழே இன்னொரு லைனை கொஞ்சம் தள்ளி போடுறேன். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பக்கமாக போட்டு நடுவில் இன்னொரு லைன் வர மாதிரி போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி திக் லைன்ஸு, அதாவது இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போட்டு திக் லைன்ஸ் செய்யலாம். இந்த திக் லைன்ஸ் வந்து சில இடங்களில் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? டிசைன்ஸ் கொடுக்க நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த மாதிரி லைன்ஸும் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். இதுவுமே வந்து நல்லா நீட்டாக போடுங்க, ரொம்பவே நல்லா வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி நடுவில் ஷேட் கொடுக்காம நம்ம பக்கமாக போட ஒரே ஒரு லைன் போட்டால் போதும், ஈஸியாக வரும். ஓகேங்களா? இதுக்கு பேர் டார்க் லைன்ஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது திக் லைன்ஸாக போடுறது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஸ்லாண்டிங் லைன்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக போடுங்க. இதையும் இதே மாதிரி பேப்பர்லேயே வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இந்த பேப்பரில் போட்டதை நீங்கள் பத்திரமா வச்சுக்கோங்க. அதை வந்து பேட்டர்ன் பார்க்குறக்கு யூஸ் ஆகும். இதே மாதிரி பேட்டர்ன்ஸை உங்களோட நோட்லேயே நோட்ஸில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி வரைஞ்சி அதில் வந்து பென்சிலில் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? பின்னாடி எடுத்து பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா அட்வான்ஸ் லெவல் மெஹந்தி கிளாஸ் போகும்போது ரொம்ப அதிகமான கிளாஸஸ் வரும். அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதை வந்து ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைனும் நேராக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன் போடும்போது நீங்கள் வந்து டார்க்காகவும் போடலாம், லைட்டாகவும் போடலாம். இப்போ நான் இது வந்து பேசிக் அப்படிங்கிறங்காட்டி லைட்டாக மட்டும் போடுறேன், அதாவது தின் லைன்ஸ். ஓகேங்களா? அடுத்ததாக ஸ்லாண்டிங் லைன் போடும்போது நீங்கள் ஆப்போசிட் சைடில் வந்து போட்டு பழகணும். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து போட்டோமா, இப்போ வந்து நம்ம இந்த பக்கமாக ஆப்போசிட் சைட்லேருந்து ஸ்லாண்டிங் லைன்ஸை போட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ நான் ஆப்போசிட்ஸில் போடுறேன். கையை அதே மாதிரி அடியில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. டிப்பை கொஞ்சம் மேலே தூக்கிக்கோங்க. இந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம். டிப்பை கொஞ்சம் மேலே தூக்குனிங்கன்னா தான் நீட்டாக வரும். டிப்பை அழுத்தி பிடிச்சிங்கன்னா நீட்டாக வராது. அந்த பேப்பரோட ஒன்றா ஒட்டிட்டு உங்களுக்கு இழுத்த மாதிரி வரும். ஓகேங்களா? டிப்பை இந்த மாதிரி மேலே கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் ஆப்போசிட் சைடில் நம்ம போடுறோம். ஓகேங்களா?
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டாட்ஸ் தான். டாட்ஸ் வந்து பெருசாகவும் வைக்கலாம், சின்னதாகவும் வைக்கலாம். நல்லா அந்த இடத்துல வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு டாட் விழுகும். அதே மாதிரி சின்னதாக வேணும்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், சின்ன டாட்ஸாக வரும். ஓகேங்களா? அதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு மெஹந்தி கோனை அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டாட்ஸ் வந்துடும். அசைக்காமல் வந்து நல்லா டாட்ஸை வந்து போட்டுக்கோங்க. சின்ன டாட்ஸ் வேணும்னா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். பெரிய டாட்ஸ் வேணும்னா கொஞ்சம் அமுக்கி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக கொடுங்க. அப்போ இந்த மாதிரி டாட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? டாட்ஸும் வந்து நீங்கள் வச்சு பார்க்கணும். இந்த எல்லா டிசைன்ஸையும் பேட்டர்ன்ஸையும் உங்களோட A4 ஷீட்டில் போட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதை நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்பிச்சி விட்றேன். ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கான ஹோம்ஒர்க் உங்களுக்கு. மறுபடியும் கிளாஸ் வந்து நாளைக்கு இல்லை, மண்டே வந்து வரும். ஓகேங்களா? டாட்ஸ் வந்து இந்த மாதிரி வச்சு பாருங்கள். ஓகேங்களா? எல்லோரும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.